எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நான் உங்களோட ஒரு பழைய வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இப்ப இருக்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கு பால் காய்ச்சும்போது என்னென்னலாம் பண்ணோம், என்னென்ன திங்ஸ்லாம் நான் பால் காய்ச்சறதுக்கு எடுத்துட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போவோம் இல்லையா? அப்ப நான் என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன். அப்புறம் எதெல்லாம் வச்சு நான் பால் காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதையும், நாங்க வீடு எப்படி ஷிஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும், 2 குழந்தைங்கள வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணி வீடெல்லாம் திங்ஸ் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும், தென் அந்த பழைய வீடு எப்படி லீஸ் க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறலாம் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்பவும் வீடு பால் காய்ச்சும் போது மொத அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நேரக்கூட தண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எனக்கு குடம் இல்லை அப்படிங்கிறனால நான் ஒரு சின்ன சொம்பில் சாமிக்கிட்ட வைக்கிற கலசத்தில் தண்ணியும், முன்னாடி ஒரு சின்ன விநாயகர், அப்புறம் பூ அதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு அதுதான் மொத எடுத்துகிட்டு போனேன். தென் பால் காய்ச்சும் போது நம்ம அரிசி, பருப்பு, உப்பு, புளி, சர்க்கரை இதெல்லாம் வைப்போம் இல்லையா? அதெல்லாம் ஒரு யூசர் டம்ளரில் நான் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் பால் காய்ச்சதுக்கு மெயினான திங்ஸ் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரு, அப்புறம் சாமி படம் இதெல்லாம் அந்த பேஸ்கெட்டில் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பால் காய்ச்சதுக்கு ஒரு புது குண்டா என்கிட்ட பால் குண்டா இருந்தது. ஸோ அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் காய்ச்சினதுக்கப்புறம் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் பாலும் காய்ச்சிட்டேன். இந்த வீடை நான் முந்தின நாளே நான் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டோம். நாங்கள் வீடு ஃபுல்லாக ஏற்கனவே இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வீடு விடுவாங்க. எதுக்கும் நம்மளோட மனசு திருப்திக்காக நானும் ஒரு தடவை க்ளீன் பண்ணி வச்சுட்டு முந்தின நாள் நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்தானா நம்ம டக்குன்னு பால் காய்ச்சலாம் அப்படிங்கிறனால. ஃபஸ்ட்டு பால் காய்ச்சறதுக்கு பால்லாம் காய்ச்சினதுக்கு அப்புறமா சைடில் அந்த இதுலேயே கவுண்டர் டாப்லேயே நான் சாமி செல்ஃப் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். சாமியெல்லாம் வச்சு அப்புறம் நான் கொண்டு சாமிக்கிட்ட வைக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டேன். இப்போ நாங்கள் இருக்க இந்த புது வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்க சேம் அப்பார்ட்மெண்ட்லேயே கீழ் வீட்டில் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். நான் ஏற்கனவே இருந்த வீடு பார்த்தீங்கன்னா 1 BHK. அந்த 1 BHK எங்களுக்கு பத்தலை அப்படின்னா இப்போ 2 BHKக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிருக்கோம். எங்களுக்கு சேம் டைம் நாங்கள் கரெக்டாக கான்ட்ராக்ட் எங்களோட அக்ரிமெண்ட் முடிகிற டைம்லேயே எங்களுக்கு வீடும் கிடச்சிது, அங்கே அவைலபிள் இருந்தது. ஸோ அதனால் அதே ஃப்ளோர்லேயே எங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லக்கேஜ் எல்லாம் மூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், லிஃப்ட்லேயே வச்சு மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதே வீட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். தென் எங்களுக்கு இந்த ஏரியாவும் கொஞ்சம் நல்லா பழகிடுச்சு. அதனால எங்களுக்கு விட்டுட்டு போக மனசும் இல்லை. எப்பவும் ஏதாவது ஸ்பெஷல் டே இருந்தது அப்படின்னா நான் சின்னதாக குத்து விளக்கு வச்சிருக்கிறது அது நான் ஏற்றிக்குவேன். இன்றைக்கி நாங்கள் புது வீட்டுக்கு பால் காய்ச்சறனால நான் இந்த மாதிரி குத்து விளக்கு ஏற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம காய்ச்சின பால் வச்சு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா உடனே நாங்கள் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பப்போவே வீடு திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு வச்சிட்டோம். ஸோ முன்னாடியே எல்லாத்தையும் அப்படியே செட் பண்ணிட்டோம்.
திரும்ப வந்து நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ என்னங்க வைக்கணுமோ அப்படிலாம் வந்து வைக்காம அப்படியே வச்சுட்டோம். மெயினான திங்ஸ் மட்டும் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இப்போ மெயினான திங்ஸ்னால் வந்து பெட்டெல்லாம் வந்து ரீஅசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறனால வந்து குழந்தைங்களாம் இருக்கனால சீக்கிரம் படுப்பாங்க அப்படிங்கிறனால பெட்டெல்லாம் மட்டும் நான் வந்து ரீஅசம்பிள் பண்ணி வச்சுட்டேன். மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே நாங்கள் வச்சுட்டோம். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்படியே வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வீடெல்லாம் திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து லீஸ் கிளீனிங்க்கு வந்து விட்டுருந்தோம். அதாவது இங்கே எல்லாம் வந்து வீடு வந்து மேக்ஸிமம் வந்து லீஸ் கிளீனிங்னு சொல்லி ஒன்று கான்ட்ராக்ட் இருக்கும். அங்கே அவங்ககிட்ட கொடுத்தா நம்ம க்ளீன் பண்ணணும் ப்ராப்பராக. ஒவ்வொரு ஏஜென்ட் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து லீஸ் கிளீனிங்கில் வந்து அவங்ககிட்ட கொடுத்து தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும், நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பர் மெஷின்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த கார்பெட்டில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து சீக்கிரம் ரிமூவ் ஆகும். அப்படிங்கிறனால எங்கள் ஏஜென்ட்டும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது, வெளியில் கொடுத்ததை நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வெளியில் கொடுத்து க்ளீன் பண்ணியிருந்தோம். அவங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஆனால் வந்து நாங்கள் வீடு ப்ராப்பராக செக் பண்ணல. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பழைய வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ சிம்னி முதற்கொண்டு எல்லாத்தையுமே ப்ராப்பராக நம்ம வார்ட்ரோபு உள்ள வெளியில் எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க அவங்க. எல்லா ஒரு திங்ஸ் கூட க்ளீன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம ஓவன் முதற்கொண்டு மைக்ரோவேவு அப்புறம் வந்து டிஷ்வாஷர் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க. பால்கனிலேருந்து எல்லாத்தையுமே டஸ்ட் எல்லாம் இருந்தாலும் அவங்களே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏதாவது குப்பையெல்லாம் இருந்தது அப்படின்னா வந்து அவங்களே ரிமூவ் பண்ணிடுவாங்க. வீடு வந்து அகெயின் புதுசாக ஒருத்தர் குடி வரும்போது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க க்ளீன் பண்ணி போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு விசிட் பண்ணி அதை வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு வந்து ஏஜென்ட் வந்து பார்க்கும்போது எந்த இஷ்யூஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால நாங்கள் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கிட்டோம். எந்த இஷ்யூஸும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் அவங்க க்ளீன் பண்ணது வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்படிங்கிறனால நாங்கள் அகெயின் ஒரு தடவை செக் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம். கிட்ஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. இந்த நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் புதுசாக அவங்களுக்கு தெரியிற திங்ஸ் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அவங்கள ஏதாவது ஒரு கமிட் பண்ணும் அப்படிங்கிறனால நான் ஒரு இடத்துல வந்து குட்டி கிச்சன் செட்டை கொடுத்து நான் வந்து நீங்கள் உட்காந்து குக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சிட்டேன். ஸோ அவங்க வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க 2 பேரும் வந்து விளையாண்டுருந்தாங்க. அதனால் ஒரு 3 hours எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்தாங்க. நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நக்கட்ஸ் வந்து ரெடிமேடாக கிடைக்கும். அந்த நக்கட்ஸ் வந்து நாங்கள் ஏர் ஃப்ரையரில் போட்டு ஃப்ரை பண்ணி ஃப்ரோசன் நக்கட்ஸ் கிடைக்கும். அதை வந்து ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி நாங்கள் வந்து சாஸ் வச்சு அதை சாப்பிட்டுட்டோம். மீதி இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் நான் எடுத்து வைக்கல. நான் வந்து ஒரு 2 days 3 daysல நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.